தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவுதர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே வெளிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளிவர உள்ளுறுப்புதல், இங்கிவையெல்லாம் நீயருளும் தொழில்களன்றோ, ஒளிவளரும் தமிழ்வாணி, அடியநேர்க்கு இவை அனைத்தும் உதவுவாயே. பேரன்பு மிக்க பாரதி அன்பர்களே, குவிகம் இலக்கிய அமைப்பு நடத்தி வருகின்ற மகாகவியின் மந்திரச் சொற்கள் என்ற இந்த தொடர் நிகழ்விலே 204வது நிகழ்வாக இன்றைய மாலையிலே நாம் என்னுடைய காலையிலே நாம் இங்கே சந்திக்கிறோம். ஜூம் அரங்கிலே என்னோடு கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை நண்பர்களுக்கும், இதை பதிவிலே பார்க்க இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும், இதை ஜூம் போன்ற இணையதளத்திலே பார்க்கக்கூடிய அன்பர்கள் ஆகிய அத்துணை பேர்களுக்கும் முதற்கண் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை உரித்தாக்கி மகிழ்கின்றேன். பாரதியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் பாரதியினுடைய தொடர்ந்து நான் பாடலை பார்க்கும் முன் ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மிகப்பெரிய இலக்கிய செல்வராகவும் பாரதி அன்பராகவும் இருந்த குமரி அனந்தன் அவர்கள் நேற்றைய தினம் மறைந்து விட்டார். 93 வயது வாழ்ந்தவர்கள். அவருடைய மிகச்சிறந்த பணி, இலக்கிய செல்வருடைய பணி. அதை பற்றி முகநூல்ல நான் ஒன்றும் எழுத முடியல. காரணம், எனக்கு அவ்வளவு தூரம் நெருக்கமானவர். இரண்டாவது அதை 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 சிந்தித்து எழுதுவதற்கு எனக்கு நேரமும் இல்லை. என்றாலும் ஒரு அஞ்சலியாக உங்களிடையே ஒரு சில வார்த்தைகளை நான் சொல்ல விழைகிறேன். பாரதி தொடர்புனாலும் சொல்றேன். 1982ல பாரதியினுடைய நூற்றாண்டு விழா. 1882 சித்திரபான வருஷத்திலே கார்த்திகை மூலத்திலே கண்திறந்த அந்த மா கவிஞனுடைய 100வது ஆண்டு 1982 இருந்தபோது அங்கே வா ஒவ்வொரு வாரமும் அந்த வருஷம் ஃபுல்லா 82 டு 83 அந்த வருஷம் ஃபுல்லா பாரதி ஆண்டு 52 வாரங்கள் குமரி அனந்தன் அவர்கள் தொடர் சொற்பொழிவு ஏற்பாடு செய்திருந்தார்கள். ஒவ்வொருத்தர் 52 அறிஞர்களை கூப்பிட்டு அவர்கள் பேச செய்தார். 52 தலைப்புல. அப்போ அவர் என்ன கன்னி கட்சி எல்லைகள் கடந்து கன்னி தமிழ் செய்வோம் என்று. இப்போ அவருடைய ஆபீஸ் வந்து இதுல வெங்கட்நாராயணோட எண்டில் இருக்கும். அந்த மவுண்ட் ரோடு ஜாயின் பண்ற இடத்துல. அங்குதான் அவர்கள் என்னை அழைத்தார்கள். இதுக்கு கூட நீங்க இருந்து துணை செய்ய வேண்டும். அப்ப நான் ரொம்ப இளைஞன். 1982. இப்போ கூட வந்து எங்களுக்கு உதவி செய்வதற்காக சில பேர் வேண்டும், நீங்க இருங்க. நான் கூட அவரோடய இருந்தேன் இந்த வருஷம் ஃபுல்லா. அது மட்டுமல்ல, அந்த அவர் என்னை கூப்பிட்ட காரணம் வந்து இந்த 52 பேர்ல பேசுறதுல நானும் ஒருத்தன் எப்படின்னா, யாரெல்லாம் பேசினார்னா, தோமுசி ரகுநாதன் பேசினார், எங்கள் ஆசிரியர் நாகநந்தி அவர்கள் பேசியிருக்கிறார்கள், டாக்டர் ராமநாதன் அவர்கள் பேசியிருக்கிறார்கள், மிகப்பெரியவர்கள்லாம் பேசியிருக்கிறார்கள். அந்த 52 பேர்ல வயதிலும் அறிவிலும் ரொம்ப இளையவன் நான். இது கூட பார்க்கலாம். பாரதி சிந்தனை பண்ணை என்று 4 வால்யூம் அந்த வானதி தான் பப்ளிஷ் பண்ணார்கள். இப்போது ஒரே வால்யூமா பண்ணியிருக்காங்க. இவர்கிட்ட ராமநாதன் கிட்ட பேசிட்டு இருந்தேன். சென்ற ஆண்டோ இரண்டு ஆண்டுக்கு முன்னாடி அதை ஒரே பதிவாக அந்த பாரதி சிந்தனை பண்ணை 52 கட்டுரைகள், அற்புதமான கட்டுரை. பாரதி அன்பர்கள் படிக்க வேண்டிய கட்டுரை. ஆகவே அதை நடத்துகின்ற நேரத்தில் நான் அவரோடு மிக நெருக்கமாக பழகி இருக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனிதர். அது மாதிரி எங்களுடைய வானவில் பாரதி பண்பாட்டு மையத்திற்கு வந்து எங்களுக்கு ஆசிகள் கொடுத்து பல முறைகள் அவர்கள் ஜதி பல்லக்கை சுமந்து கொண்டு சென்றிருக்கிறார்கள். ஆகவே ஒரு மிகப்பெரிய பாரதி அன்பரை இன்று இழந்திருக்கிறோம். அவருடைய நினைவை போற்றலாம். மிகப்பெரிய தேசபக்தர். அவர் மாதிரி ஒரு தேசபக்தர் பார்க்க முடியாது. ஆகவே இறை நிழலில் பாரத மாதா, பாரத தேவி என்ற அந்த இறை நிழலில் அவருடைய ஆன்மா அமைதி அடையட்டும் என்று நான் என்னுடைய அஞ்சலியை செலுத்திக் கொண்டு உங்களுடைய என்னுடைய இன்றைய சொற்பொழிவை தொடங்க இருக்கிறேன். உண்மையில ஒரு முகநூல்ல ஒன்று பார்த்தேன். இளையராஜா ஒரு பதிவு போட்டிருக்கார். அதுல இளையராஜா தன்னுடைய தாயாரோடு இருக்கக்கூடிய ஒரு புகைப்படம். ரொம்ப முகம் தெரியாத ஒரு சின்ன வயசுல அவருடைய அம்மாவோட இருக்கார். அது கீழே அவர் எழுதியிருக்கார். சாதாரண வார்த்தை தான். இந்த படத்தை பார்த்தா, அன்றைக்கு என்னுடைய அன்னை என் கூட நிஜமாக நின்று இருந்தாள். எனவே இன்றும் அந்த புகைப்படத்துல நிஜமாகத்தானே இருக்கிறாள் என்று இருக்கிறார். அந்த புகைப்படத்துல என்னோடு என் அன்னை நிஜமாக நின்று இருந்தாள். இன்று பார்த்தா அது நிஜம்தானே அப்படின்னு கேட்டிருக்காரு. ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது. ஆகவே பழைய நினைவுகள் இதெல்லாம் வந்து போற்றி பாதுகாக்கக்கூடிய நினைவுகள் எல்லாம் மனதிலே வந்து சென்று கொண்டிருக்கின்றன. அதுபோல பாரதியை நினைக்கும் போது அது எந்த அளவு வந்து குமரி அனந்தன் அவர்கள் பாரதியை நேசித்தார்கள் என்று சொன்னால், அவர் உண்மை சொன்னார், பாரதியை படிக்கும்போது நான் அவனோடு பேசுவது போல உணர்கிறேன் என்றார். அஹ் ரொம்ப அருமையான விஷயங்கள்லாம் சொல்லுவார் பாரதியை பத்தி. அஹ்
நான் இப்ப எதிர்பார்க்காத ஒரு ஒரு கோணத்திலே அவர் பேசுவார். அது பெரிய அந்த பதிவெல்லாம் இப்ப இல்ல. நான் ஒண்ணுமே இல்ல. நான் பேசுறது வந்து எனக்கு ஏதோ இறைவன் கொடுத்த ஒரு பாக்கியமே ஒழிய, இதெல்லாம் ரொம்ப நீர்த்து போன வார்த்தைகளோடு நான் ஏதோ பேசிக் கொண்டிருக்கிறேன். அவர்களெல்லாம் அடர்த்தியாக, கனமாக, கருத்தாழத்தோடு பேசக்கூடியவர்கள். அவர் உணவு சொன்னார், பாரதி வந்து மரணத்தை அவர் தான் முதல்ல சொன்னார். பதிவு செய்ய வேண்டிய விஷயம். நான் இதை குயில் பாட்டு பத்தி பேசும்போது நான் சொல்லியிருக்கேன். ஆஹ் ஆஹ் அவர் வந்து நாத கனலிலே நமதுயரை போக்கோமோ என்று பாரதி பேசுகிறார். அவர் தான் முதல்ல சொன்னார், மரணத்தை துச்சமாக கருதி மரணத்தை வென்று நிற்க வேண்டும் என்று நினைத்த கவிஞன் ஒரு இடத்திலே மரணத்தை வேண்டும் என்று கேட்டான், அதுதான் நாதம் என்று அவர் ஆரம்பித்தார். குயில் பாட்டை பத்தி மெய் சிலிர்க்கிறது அவருடைய பேச்சு கேட்கும்போது. அப்ப நினைக்க அந்த நினைவை தாண்டி வேற ஒண்ணுமே போல. ஏன்னா பாரதியோடு சம்பந்தப்பட்டவர் என்பதனாலே மனதிலே சுழன்று கொண்டிருக்கிறது. ஆக அவருடைய அப்ரோச்ல பார்க்கும்போது நான் நினைத்து பார்க்கிறேன், இது பாரதி எப்படி நீங்கள் அனுபவிக்கணும்னா, பாரதியோடு பேசக்கூடிய உணர்வு வந்துடும். பாரதி வரிகளை படிக்கும்போது அந்த கவிஞன் அவன் எழுதினதானே, எப்படி இளையராஜா தன்னுடைய தாயை பற்றி நினைத்து அந்த வார்த்தை எழுதினாரோ அதை போல இன்றைக்கு நாம் படிக்கக்கூடிய இந்த வார்த்தைகள் பாரதி எழுதியதுதானே. இன்று இருக்கிறது கம்பன், வள்ளுவன் இவனெல்லாம் எழுதின வார்த்தை அதே வார்த்தை. அவர்கள் சொன்ன அவருடைய வாயிலிருந்து அவருடைய உணர்விலிருந்து வந்த வார்த்தைகள் தானே. எனவே அதனுடைய முக்கியத்துவம் தெரிந்து பார்க்கும்பொழுது இன்னும் அந்த அனுபவம் அதிகமாகிறது. அதுபோல அவருடைய இந்த பாடல்களில் இருக்கக்கூடிய பொருளை நாம் அது பொதிந்து வைத்திருக்கக்கூடிய இட்ஸ் a gift. I used to say every word of a great poet is a gift. You have to open it. ஒரு பரிசு பொருளை அழகாக பொதிந்து அதுக்கு ரிப்பன்லாம் கட்டி அழகாக கையில கொடுப்பார்கள். அதை வாங்கி வைத்துக் கொண்டா போருமா? அதை திறந்து பார்க்க வேண்டும். யூ ஹேவ் டு ஓப்பன் இட். ஸோ வென் எவர் பீப்புள் சே சார் வி ஆர் கிஃப்டட் பிகாஸ் ஆஃப் திஸ் ஆர் தட், மை கொஸ்டின் இஸ் ஆல்வேஸ் டிட் யூ ஓப்பன் யுவர் கிஃப்ட் என்று கேட்க வேண்டும். அது அந்த கிஃப்டை ஓப்பன் பண்ணீங்களா என்று. ஆகவே நம்ம சதுர்புஜன் சாருடைய ஒரு கதை ஒன்று, அதுக்கு அந்த நூலுக்கு நான் மதிப்புரை எழுதினேன். எனவே எனக்கு நினைவில் இருக்கிறது. அருமையான கதை. அதுல வந்து ஒரு சிறு பெண், அந்த பெண் குழந்தை வந்து குழந்தையா நடிக்கிறதுக்கு கூண்டு போவாது. சைல்டு ஆர்டிஸ்ட் ரொம்ப ரொம்ப அதிக வசதி இல்லாத பெற்றோர்கள் அந்த சிறு குழந்தையை அழைத்து கொண்டு பல இடங்களுக்கு செல்வார்கள் நடிப்பதற்கு. அதுல வந்து ஒரு இடத்துல நடிக்க போகும்போது அது வந்து அஹ், ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன், அதுல குழந்தையெல்லாம் சேர்ந்து பாடுற மாதிரி இதுவும் நாங்க பாடுற மாதிரி அது எல்லாம் கிஃப்ட் எல்லாம் கொடுப்பா. அந்த குழந்தைகள் எல்லாரும் ஒன்றும் வாங்கி வச்சுக்கும். அதெல்லாம் வச்ச உடனே அந்த குழந்தை அஹ், இது திரும்பி வீட்டுக்கு வரும்போது அதுலேருந்து ஒரு gift வேணும்னு சொல்லிட்டு அதை எடுத்துன்னு வரும். அப்புறம் வீட்டுக்கு வந்து பிரிச்சு பார்த்தா அதுல ஒண்ணுமே இருக்காது. ஏன்னா அது வந்து சும்மா இது நடிப்பு தானே, அதுக்கு வேண்டி சும்மா எல்லாத்தையும் பெட்டி பெட்டியா போட்டு எல்லாம் கட்டி வச்சிருப்பான். அது உள்ள ஒண்ணுமே இருக்காது. அது ஏமாந்து போகும். இது போன்ற ஒரு ஒரு கதை ஒன்று. ஸோ வி ஹேவ் டு ஓப்பன் இட். அதுல அதனுடைய ரிவர்ஸ் நடக்கிறது. அதாவது அந்த குழந்தை கிஃப்டை ஓபன் பண்ணிட்டு இது ஒன்றும் இல்லைன்னு ஏமாந்து போனது போல வைரங்களாக பொதிந்திருக்கக்கூடிய கிஃப்டை நாம ஓபன் பண்ணாத அப்படியே தூக்கி போட்டுட்டு இருக்கோம். குப்பை தொட்டிக்கு போயிட்டு இருக்கு. ஆகவே இலக்கியங்களை படிக்கும்போது நாம் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். இதுல ஒரு உதாரணம் சொல்றேன். நான் தொடர்ந்து நாம் 204 வாரங்களிலும் நான் ஆரம்பிக்கக்கூடிய அந்த பாரதியினுடைய வார்த்தைகள், தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே என்று ஒரு வார்த்தை வரும். சிந்திப்பார்க்கே களிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு. இது நான் பல இடங்களிலே சொல்லியிருக்கிறேன். நேற்றைய தினம் படித்துக் கொண்டிருக்கும் போது இன்னொரு விஷயம் பார்த்தோம். பாரதி அவன் எப்படி எழுதியிருக்கிறான்னு யோசித்து பார்த்தேன். பொதுவாக இப்படி ஒருத்த கன்னத்துல இப்படி கை வச்சுட்டு ஏதோ அப்படி யோசித்துக் கொண்டிருந்தால், நீ என்னப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கியா கேட்பாங்களா யாராவது? இல்ல என்னப்பா சிந்தனையில இருக்கியா கேட்பான். அதாவது சிந்தனை என்பதே கவலையினுடைய அடையாளம். சிந்தனை என்பதே மனம் கனத்திருக்கிறது என்பதனுடைய அடையாளம். சிந்தனை என்பதே வேற எங்கேயும் சிந்தனை போகாம ஏதோ ஒரு கவலையிலே, ஏதோ ஒரு ஆழ்ந்த சிந்தனை கவலையில இருக்கிற வச்சுட்டு இருக்கான். பாரதி அப்படியே திசை மாத்தி தான் பாருங்க. சிந்திப்பார்க்கே களிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவுகள். சிந்தனையில அது வந்து மகிழ்ச்சி கொடுக்கணும் பாருங்க, அங்கதான் மாறுறான். அதான் மகாகவி. மகாகவிகள் மடைமாற்றம் செய்பவர்கள் மகாகவிகள் என்று ஒரு இடத்துல நான் கவிதை எழுதுனேன். மடைமாற்றம் செய்பவர்கள் எவ்வளவு பெரிய விஷயம் அது. இப்படி ஓடக்கூடிய வாய்க்காலுக்கு இந்த மடை மாற்றலைன்னா இந்த பக்கம் இருக்கிற பயிர்கள் வாடிவிடும். ஆகவே சிந்தனை களத்திலே பல இடங்களிலே மடை மாற்றி இந்த எண்ண ஊற்றுக்கள் எல்லாம் திசை திரும்பும் போது அங்கே வளர்ச்சியுறும் பயிர்கள்
வளர்ந்த கனத்த சூழ் கொண்ட மணி நெல்களாக அது பயனுள்ள கருத்துக்களாக விளைந்து வரும் என்று பார்க்கும்பொழுது கவிகளுடைய வார்த்தைகள் உள்ள பெருமை நமக்கு தெரிகிறது. இனி நாம் இன்றைய தினத்துக்கான அந்த இதை மறுபடி பார்த்துடலாம். நெஞ்சுக்கு நீதியும் தோளுக்கு வாழும் என்ற ரொம்ப பாப்புலர் பாரதியினுடைய பாடல். பாரதியுடைய கவிதைகள்ல வந்து பாடலாக இருக்கக்கூடியவையில மிகப்பெரிய அளவிலே இந்த பாடல்லாம் பிரபலமாச்சு. அதை பற்றிய நிறைய செய்திகள் சொல்லணும்னா இப்போ அப்கோர்ஸ் ஏவி மெய்யப்ப செட்டியார் அவர்கள் அந்த பாடலுக்கான அவருக்கு காப்புரிமை எடுத்துக்கொண்டு பின்னால் அதை அவர் பொது உடைமை ஆக்கினார் என்பதெல்லாம் செய்தி. இதெல்லாம் பல இடங்களில் நம்ம படித்திருக்கிறோம். ஆக இது ரொம்ப பாப்புலர் பாட்டு. அது பார்த்துடலாமா சார் ஸ்லைட்ல அந்த அந்த நம்ம போன முறை ஒரு முதல் சான்ஸா பார்த்தோம். அதையும் நான் படிக்கிறேன் இன்னைக்கு. நெஞ்சுக்கு நீதியும் தோளுக்கு வாழும் நிறைந்த சுடர்மணி பூண் பஞ்சுக்கு நேர் பல துன்பங்களாம் இவள் பார்வைக்கு நேர் பெறும் தீ வஞ்சனை இன்றி பகையின்றி சூதின்றி வையக மாந்தார் எல்லாம் தஞ்சமென்றே உரைப்பீர் அவள் பேர் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் நல்லதும் தீயதும் செய்திடும் சக்தி நலத்தை நமக்கிழைப்பாள் அல்லது நீங்கும் என்றே அல்லது நீங்கும் என்றே உலகேழும் அறைந்திடுவாய் முரசே சொல்லத் தகுந்த பொருளன்று காண் இங்கு சொல்லும் அவர் தமையே அல்லல் கெடுத்து அமரர்க்கிணையாக்கும் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். இந்த ஃபாண்ட் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இந்த ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு. எனிவே இதை படிச்சுட்டேன். கொஞ்சம் பெருசு பண்ணுங்க அதை. கேன் யூ ஜூம் இட் ஐ வில் கோ டு த மை பேப்பர். ஓகே, இன்றைக்கு பார்க்கக்கூடியது நம்ம பார்க்கலாம். இதுல வந்து முதல் ஸ்டான்ஸை பார்த்துட்டோம். இப்ப ரெண்டாவது பார்க்கிறோம். நல்லதும் தீயதும் தேங்க்யூ நல்லதும் தீயதும் செய்திடும் சக்தி நலத்தை நமக்கிழைப்பாள் அல்லது நீங்கும் என்றே உலகேழும் அறைந்திடுவாய் முரசே சொல்லத் தகுந்த பொருள் அன்று காண் இங்கு சொல்லும் அவர் தமையே அல்லல் கெடுத்து அமர் அற்கிணையாக்கிடும் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். இந்த பாட்டுல வந்து தலை ரொம்ப முக்கியம். இந்த பாட்டுடைய யாப்பு இருக்கிறதே அது ரொம்ப அற்புதமான யாப்பு. பாரதி எப்படி உணர்ச்சி வசப்பட்டு பேசும்போது அறைந்திடுவாய் முரசே, முரசே என்பதை இரு சீர்களாக முரசே என்பதை பிரித்து அந்த தலை ஒட்டும்படியாக எழுதியிருக்கிறார் பாரதி. ஆகவே இந்த சந்தம் ரொம்ப அருமையா இருக்கும். அதுல நல்லதும் தீயதும் செய்திடும் சக்தி நலத்தை நமக்களிப்பாள் என்று அந்த பாடல்ல நம்ம ஆரம்பிக்கிறோம். இப்ப இதுல வந்து ஒரு முக்கியமான இதுல மூன்றாவது சொல்லத் தகுந்த பொருள் என்று காணிங்கு சொல்லும் அவர் தமையே என்று சொல்லுவாராம். அது எங்க சொல்லறானா என்று உலகேழும் அறைந்திடுவாய் முரசே என்றேழ் உலகம் என்றே உலகேழும் அறைந்திடுவாய் மருது. இந்த அறைந்திடுவாய் முரசே என்பது ரொம்ப முக்கியமான இந்த வேர்டு இந்த பர்டிகுலர் ஸ்டான்ஸால. ஏன் அப்படின்னா பாரதி முரசு என்று ஒரு ஒரு தொகுப்பே எழுதியிருக்கான். முரசுங்கிறதுல வந்து எழுதியிருக்கான். ஊருக்கு நல்லது சொல்வேன் எனக்கு உண்மை தெரிந்தது சொல்வேன் சீருக்கெல்லாம் முதலாகும் அந்த தெய்வம் துணை செய்ய வேண்டும் என்ற அந்த பாடல் வரிகள் எல்லாம் முரசுல வரும். இந்த முரசறைதல் என்பது ஒரு மரபு. முரசரே இருக்கிறதுன்னு சொன்னாலே அது வந்து சாதாரணமா வீட்டுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் என் பையனுக்கு நான் முரசறைந்து சொன்னேன் ஒரு விஷயத்தை சொல்ல மாட்டான். முரசறைதல் என்றால் அது இட்ஸ் ஃபார் பப்ளிக் கன்சம்ஷன். அது மட்டுமல்ல அது ஆணைக்கு உட்பட்டது. ஒரு பஞ்சாயத்துல ஒரு முடிவு எடுத்தானா அந்த ஊர்க்காரன் என்ன பண்ணுவான் அந்த பஞ்சாயத்துல போய் முரசறைந்து கொண்டு போய் சொல்லுவான். இதை சொல்ல எல்லாரும் வர வேண்டும் வர வேண்டும் என்று சொல்வார்கள். ஆகவே முரசறைதல் என்பது மிக மிக பழங்காலமாக ஆதிகால மனிதன் தொட்டு வரக்கூடிய விஷயம் முரசறைதல். இன்னும் கூட ஆப்பிரிக்கன் பழங்குடியில வந்து ஊடு ட்ரம்ஸ் எப்படி இந்த ட்ரம் கை இது கட்ட கூட இருக்காது கையிலே அடிப்பாங்க. அந்த ட்ரம் அடிச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்யூனிகேட் செய்வார்கள் என்று பார்த்திருக்கிறோம். ஆகவே பாரதி எடுத்துக்கொண்டான் தன்னுடைய பாடலிலே முரசு என்பதை பல ரொம்ப நிறைய இடத்துல அவன் வந்து பயன்படுத்தல இங்கு செய்கிறான். ஆக இந்த பாட்டுல நாம முடிக்கும் போது இன்னொன்றை பார்க்க போறோம் நான் சொன்னேன். அதுக்கு முதல் முன்னுரையாக இந்த இந்த சொற்றொடர் முரசறைவாய் இத ஒரு ஏழு உலகத்திலும் இதை எடுத்துரைப்பாய் என்று முரசொலிக்க கூடுகிறான் சொன்னால் இந்த பாட்டு கிட்டத்தட்ட பாரதியினுடைய சக்தி பாடல்கள்ல இட் இஸ் சம்திங் லைக் இட்ஸ் என்ன சொல்றது அப்படின்னா இது வந்து இட் இஸ் எ மிஷன் ஸ்டேட்மெண்ட்.
we can call it as a mission statement என்று ஆங்கிலத்தில் சொல்கிறோமே, அதுபோல தன்னுடைய எண்ணத்தை பதிவு செய்யக்கூடிய பாடலாக இதை வைத்திருக்கிறார் பாரதி. இதுல சக்தியினுடைய சொரூபத்தை, சக்தியினுடைய அளப்பரிய சௌந்தரியத்தை, அவருடைய அணிகலனாக என்ன இருக்கிறது என்பதை பார்த்தவன் இங்க சொல்கிறான். சக்தியினுடைய அதர் ஆஸ்பெக்ட், த ஆக்டிவிட்டிஸ், நல்லதும் தீயதும் செய்திடும் சக்தி நலத்தை நமக்கிழைப்பாள். இதுல இது எப்படி புரிஞ்சுகிறது? நல்லதும் அல்லதும், அல்லது நல்லதும் தீயதும் செய்திடும் சக்தி என்று சொல்லுகிறானே, இது எப்படி சொல்லலாம்? நல்லதுதான் செய்வா, தீயதான? இந்த கேள்விக்கான விடை சங்கராலேருந்து ஆரம்பிச்சு பல பேர் செய்திருக்கிறார்கள். நமது பக்தி இலக்கியத்தில, சைவ பெரு இலக்கியத்திலும் இதை பற்றி நிறைய பேசி இருக்கிறார்கள். அதாவது நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே என்றெல்லாம் நாம் அதுல பார்க்கிறோம். அதனால இதுல இன்னொரு ஒரு முக்கியமான பாரதியுடைய எண்ணப்போக்கிலே பார்க்கும் பொழுது அவன் இதை சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இது ரெண்டுமே செய்கிறாள். அவள் அவள் ஆக்கவும் வல்லவள், அழிப்பதிலும் வல்லவள். பாரதி எங்கெல்லாம் சக்தியை பற்றி எழுதியிருக்கிறானோ அங்கெல்லாம் இந்த இரு முனைகளை தொட்டே சென்றிருக்கிறான். ஏனென்றால் அவள் இந்த உலகத்தை ஆள்பவள். இந்த உலகத்துல இந்த நல்லது தீயது என்பது இருக்கிறது. இதுக்கு இதுக்கு என்ன உதாரணம் சொல்வார்கள்? இட்ஸ் டூ சைட்ஸ் ஆஃப் அ காயின். ஒரு நாணயத்தினுடைய இரு பக்கம் போல இருப்பதுதான் நல்லதும் தீயதும். அப்படி அப்படி ஒரு பக்கம் அது இல்லைன்னு சொன்னா இட் பிகம்ஸ் அ கவுண்டர்ஃபிட். இட் இஸ் நாட், ஒரு செலாவணி ஆகாது. ஒரு நாணயம் செலாவணி ஆக வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இரு பக்கங்கள் இருக்க வேண்டும். ஒரு பக்கம் பூ, ஒரு பக்கம் தலை. இது நார்மல். ஒரு ஓமைக்காக சொல்கிறேன். ஆர் வாட் எவர் கைண்ட் ஆஃப் கரன்சி யூ ஷுட் ஹேவ் போத் சைட்ஸ். அதுபோல நல்லதும் தீயதும் செய்திடும் சக்தி நல்லதை என்று எழுதல. அவன் என்ன எழுதுறான் பாருங்க, நல்லதும் தீயதும் செய்திடும் சக்தி நலத்தை நமக்கு அளிப்பாள். அப்ப நலம் என்பது நல்லது தீயது இரண்டும் அடங்கியது நலம். அப்படி கொள்ள வேண்டும். அது அதுக்கு அதுக்கு என்ன பொருள்? இப்ப நலம் இருக்குன்னு சொன்னா ஒன்று அழிந்து ஒன்று ஆக்கப்படும் பொழுது அது நலமாகிறது. வாழ்நாள் நம்ம பார்க்கிறோம். இப்ப எது இருந்தாலும் ஒன்றை சாப்பிடுகிறோம் அப்படின்னா அது அங்க குறையணும் இல்லையா? யூ கான் ஹேவ் த கேக் அண்ட் ஈட் இட் டூ என்று சொல்வார்கள் ஆங்கிலத்துல. ஒன்று குறைந்தால்தான் ஒன்று வரும். அப்படி வாழ்க்கையிலே அதனுடைய தத்துவத்தை எண்ணி பார்க்கும் பொழுது இது ரொம்ப தெரிந்ததாகவும் இருக்கிறது, இது புரிந்ததாகவும் இருக்கிறது, புரியாததாகவும் இருக்கிறது. நீங்க நமது புராணங்கள்ல பார்க்கும்பொழுது இதை தெளிவாக சொல்கிறார்கள். வெவ்வேறு கதை மூலமாக சொல்லுகிறார்கள். மகாபாரதமாகட்டும், ராமாயணமாகட்டும், இதுல பார்க்கும்போது எப்படி இந்த நல்லது தீயது எல்லாம் அருகிலேயே இருக்கு. எப்படி சார் இப்படி இருக்கு? எல்லாரும் நம்ம கூட சொல்றோம். சாதாரணமா ஒரு டேஸ்ட் பார்த்தா கூட ஒரு கதையில வில்லன் இல்லைன்னா அப்புறம் என்ன சார் கதை? நம்ம நாட்டில் பார்க்கும்போது a great hero is made a great hero is made only because of the great villain. இது வில்லன் எப்படி இருக்கிறானோ அதை பொறுத்து அது. ஒரு நூற்றுவர் மாதிரி, ஒரு துரியோதனன் மாதிரி ஒரு ஒருத்தர் இல்லைன்னு சொன்னா இந்த பக்கம் இருக்கிற பாண்டவருடைய அந்த போக்கு இருக்கிறதே இப்படி ஆணவத்துக்கும் அன்புக்கும் இதுபோல பகைமைக்கும் தீமைக்கும் எதிராக இருக்கக்கூடிய நல்ல இதை காமிச்சுதான். அதனால்தான் பகவத்கீதை ஆரம்பிக்கும் போது தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே என்று ஆரம்பிக்கிறது அதுல க்ஷேத்ரே க்ஷேத்ரே தர்மம் குரு என்று சொன்னார்கள். ஒவ்வொரு இடத்திலும் தர்மத்தை செய்ய வேண்டும். தர்மம் என்பது ஒரு அடிப்படையான விஷயம். அது எல்லா இடத்திலும் இருக்கிறது. இதனால்தான் என்ன ஆகுதுன்னா சில நேரங்கள்ல தீமைகள் வளர்வது கூட நன்மைக்கு ஒரு காரணமாக இருக்கிறது. அது கம்பன் மிக அழகாக சொல்லுவான். ஏகேவி சார் இருக்கார், அவர் அழகா விளக்குவார் அதை. அதாவது தேவர்களுடைய வேண்டுதலினாலே எப்படி அந்த கைகையினுடைய மனம் திரிந்தது அப்படிங்கிறது எழுதுவார். தூய கைகையினுடைய மனமும் தேவருடைய அந்த வேண்டுதலினாலே திரிந்து போனது என்கிறார். அப்போ ஒரு தீமை வந்தால்தான் ஒரு நன்மை விளையும் என்பதை நமது புராணங்கள் காட்டுகின்றன. அதை பாரதி சட்டிலா சொல்றான். என்ன அப்படின்னா, பாரதி தான் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்திலே இருக்கக்கூடிய தீமையை பார்க்கிறார். நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு இந்த பார்வையை உங்களுக்கு கொடுக்கிறேன். சக்தி பாடலை பார்க்கும் போதும், பாரதியினுடைய அத்வைத பாடலை பார்க்கும் பொழுதும், பாரதியினுடைய குயில் பாட்டை பார்க்கும் பொழுது அவனுடைய தேசபக்தி எங்கே நுழைகிறது தான் பார்த்து கொண்டிருக்கோம். இந்த பாட்டுல மிஷன் ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்றான்? இந்த சக்தியை நினைக்கும் போது அவன் இந்த நாட்டை நினைத்து கொண்டுதான் சக்தியை பாடுகிறான். அதுல நல்லதும் தீயதும் செய்திடும் சக்தி நலத்தை நமக்கு இழைப்பாள். இப்ப நாடு எப்படி இருக்கு?
தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கெட்டு பாழ்பட்டு நின்றதாமோர் பாரத தேசம் தன்னை என்று இன்ற பாரதம் தன் நிலையிலே தாழ்ந்திருக்கிறது. இப்படி தாழ்ந்திருக்கக்கூடிய திதி அதை கொடுத்தவள அதே சக்தி தான் கொடுத்திருக்கிறாள். நல்லதும் தீயதும் செய்திடும் சக்தி. அவளுடைய ஆக்ஞை இல்லாமல் எதுவுமே நடக்காது. ஆனா கவலைப்படாத. இது அன்னையினுடைய விளையாட்டாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்னை தான் செய்திருக்கிறாள், அவளே மாற்றுவாள் என்று அந்த நம்பிக்கை விதைக்கிறான். அடுத்த அடுத்த ஸ்டான்ஸால சொல்ல போறான். அதுக்கு முன்னுரையாக இங்கே சொல்கிறான், நல்லதும் தீயதும் செய்திடும் சக்தி நலத்தை நமக்கு இழைப்பாள். அது கூட அருமையான வார்த்தை, நமக்கு நலம் செய்ய நமக்கு இழைப்பாள் என்கிறார். இந்த இழைத்தல் என்பது அருமையான ஒரு சொல்லாற்றல். இழைப்பது என்பது, இழைப்பதுன்னா என்ன அர்த்தம்னா பார்த்து பார்த்து செய்வது. ஒரு தச்சன் மரத்தை இழைத்தான் என்று சொன்னால் ஏன் இழைக்கிறான்? அதனோட இழைகிறான். ஏன் அப்படின்னா அவன் நினைத்த அளவு அதுல ஸ்மூத்னஸ் வரணும். நீங்க பார்த்துருக்கலாம், இந்த தச்சர்கள் இந்த கையில வச்சு ஓட்டுவார்கள். எங்க வீடெல்லாம் அந்த காலத்துல கட்டும்போது கூடவே இருந்திருக்கேன். சிறு வயதிலே எங்களுடைய மாம்பலத்தில் இருக்கக்கூடிய எங்க வீடு கட்டப்படும் போது நான் கூடவே அந்த பின்னாடியே எங்களுடைய பெரிய கிரவுண்டில் பின்னாடி ஒரு சிறு வீடு, முன்னாடி பெரிய வீடு கட்டுறோம். அப்போ இந்த கட்டட வேலையெல்லாம் கூட இருந்து நான் பார்த்தேன். சிமெண்ட் எல்லாம் பூசி முடிச்ச அப்புறம் சும்மா விளையாட்டுக்கு ஸ்கூல்ல இருந்து வந்தா அதுல தண்ணி எல்லாம் எடுத்து அடிப்போம். தண்ணி எல்லாம் எடுத்து அடிக்கிறது, பெயிண்ட் பண்ண. ஐ வாஸ் வெரி நியர் டு தட். ரொம்ப அது பெரிய ஒரு அனுபவமா இருந்து அதுல இந்த தச்சு வேலை பண்ணும்போது அது அந்த கையில இருக்கு இழைப்புலின்னு பேரு, பேரே அது இழைப்புலி. அது இழைப்புலியுமா. அதை நான் ஓட்டி பார்த்துருக்கேன். ரொம்ப கஷ்டம் அது. இட்ஸ் நாட் ஈஸி. அது மேல இருக்கிற பிளேடை கரெக்டா செட் பண்ணி அந்த கேப் வச்சு அப்படி அப்படி இழைக்கணும். அப்படி அதெல்லாம் அது நினைவு வருகிறது. இழைப்பாள் என்ற வார்த்தை எதுக்காக தான் ஓப்பன்ல சொன்னேன். கிஃப்டை ஓபன் பண்ணணும். இழைப்பாள் என்று ஒரு வார்த்தை போடுறான். ஓப்பன் இட் அண்ட் சி. நலத்தை நமக்கு இழைப்பாள். யாருக்கு என்ன வேண்டுமோ, யாருக்கு எது தேவையோ, யாருக்கு எப்படி அவர்கள் வேண்டுகிறார்களோ அல்லது அவள் நினைக்கிறாளோ அப்படி இழைத்து இழைத்து கொடுப்பாள். அது தேவைப்படுற மாதிரி கரெக்டா வந்துருத்தா என்று பார்த்து, பக்குவமா இருக்கா, பாகு மூத்துத்தா, அப்பதான் ஸ்வீட் பண்றது சரியா இருக்கும், வெள்ளப்பாகு என்று பார்ப்பது போலே. அதனால்தான் இப்ப அன்னை என்று சொன்னேன். நம்ம ஏன் அன்னை என்று சொன்னோம்னா, கடவுளை எதை எப்படி பார்ப்பதை விட அன்னையாக பார்ப்பது ரொம்ப முக்கியம் தான். அதை கூட இன்னொரு ஒரு பெரிய அனுபவம் நான் ரொம்ப ரசிக்கிறது என்னன்னா, திருவாசகத்துல மணிவாசகர் மாதிரி ஒண்ணு, மணிவாசகம்னா மணிதான், அது வேற ஒன்றும் ஒன்றும். அதுக்கு நீங்க நீங்க எல்லாருமே படிக்க வேண்டியது கதிரேசன் செட்டியார் எழுதிய கதிர்மணி விளக்கம். கதிரேசன் செட்டியார் அவர்கள் அதுதான் என்ன சொல்ல, மீனாட்சி சுந்தர பிள்ளை அவர்கள் கடைசியில இறக்கும் தருவாயிலே உவேசா கிட்ட திருவாசகத்தை எடுத்து படி என்கிறார். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நூல் அது, அந்த மணிவாசகம். அதுல அவர் எழுதுறார், அதாவது அம்மாவுக்காக இயங்கக்கூடிய கன்று அப்படிங்கிறத விட இது கன்றுக்காக இயங்கக்கூடிய அம்மா அப்படின்னு தன்னை சொல்றாரு. மாத்தி சொல்லிடுறார். கன்றுக்காக இயங்கக்கூடிய, ஏன்னா அதுக்கு மடி கனத்து போய் விட்டால் அது கன்றுக்காக, கன்று முட்டாதா என்று காத்துக் கொண்டிருக்கும். இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை அவர்கள் சொன்னார்கள். இப்படி அனுபவித்திருக்கிறார்கள். எப்படி இந்த சொல்லை எடுத்து பார்க்க வேண்டும். இன்னொரு உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு. அதாவது இவர் நம்ம இரா முருகன் வந்திருக்கார் இன்றைக்கு நம்ம கூட்டத்துல. ரொம்ப மகிழ்ச்சி. அவருடைய ஒரு புத்தகத்தினுடைய பெயர் வாழ்ந்து போதீரே. எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு முதல்ல பார்க்கும்போது முருகனை நான் சந்தித்த போது அந்த அவருடைய புத்தகங்கள்லாம் படித்திருக்கிறேன். வாழ்ந்து போதீரேன்னு எழுதியிருக்காரு. எப்படி சார் உங்களுக்கு பிடிச்சிங்க இந்த இடத்த? இது 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 சுந்தரருடைய அற்புதமான தேவார சொல்லுது. ஒரு பெரிய பதிகமே இருக்கு. மீளா அடிமை உமக்கே என்ற அந்த பதிகத்துல கண்ணை எடுத்துடுறார். கண்ணை எடுத்து சாமியை பார்த்து வாழ்ந்து போதீரேன் பெறுவார். அம்மா நீ என்னப்பா எனக்கு இவ்வளவுலாம் தொல்லை கொடுத்தப்பா சிவபெருமானே, வாழ்ந்துக்கோ, நீ பாட்டு வாழ்ந்துக்கோ அப்படிமாரு. மீளா அடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே மூளா தீப்போல் உள்ளே கனன்று முகத்தால் மிகவாடி ஆளாயிருக்கும் அடியார் தங்கள் அல்லல் சொன்னக்கால் வாளாங்கிருப்பீர் திருவாரூரீர் வாழ்ந்து போதீரே. அடியார்கள் சொல்லை கேட்காமல் வாளாங்கிருப்பீர் திருவாரூரே இருப்பவரே வாழ்ந்து போதீரே. அதுல அடுத்த பாட்டுல ஒண்ணு வரும், மூணாவது நாலாவதுல வரும். கன்றில் முட்டாதடையும் சோலை ஆரூர் அகத்தீரே கன்று முட்டி உண்ணச் சுரந்த காலி அவை போல என்று எழுதுவார் ஒரு இடம். அற்புதமான இடம். கன்று முட்ட உண்ணச் சுரந்த காலினா, கன்று காலின்னு சொல்றோம் இல்லையா, காலினா கறவை மாடு. அப்படி அந்த கறவை மாடு இருக்கிறதே மடி பால் கொடுக்கக்கூடிய அந்த மாடு அதனுடைய பருவ நிலையில இருக்கிறதே, அந்த கன்று முட்டும். அந்த கன்று முட்டும் வரை காத்திருந்தா அது கன்று முட்டினால்தான் சுரக்கும். கன்று முட்ட உண்ண சுரந்த காலி அவை போல என்று எழுதுவார்.
இப்படி முட்டி முட்டி அந்த அன்னையாக அந்த இறைவனை நினைத்த காரணம் அவள் இழைப்பாள் என்பதுதான். அவள் இழைப்பாள். அதனால்தான் அந்த அற்புதமான வார்த்தையை பாரதி சொல்கிறான், நல்லதும் தீயதும் செய்திடும் சக்தி நலத்தை நமக்கு இழைப்பாள். இப்ப என்ன, இந்த நலத்திலே நன்மையும் இருக்கிறது தீமையும் இருக்கிறது என்ற பொருளிலே பாரதி பேசுகிறான். அப்ப என்ன இருக்கிறது? இந்த தீமை இருக்கிறது. இந்த தீமைக்கு நடுவிலே நின்று நீ நன்மையை தேட வேண்டும். இந்த தீமை சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த பாரத நாட்டிலே நன்மை வர வேண்டும். எனவேதான் சொல்கிறான், அல்லது நீக்கும் என்றே உலகேழும் அறைந்திடுவாய் முரசே. அன்னை பராசக்தி வந்து இங்கே தன்னுடைய ஆற்றலையும் தன்னுடைய அருள் ஒளியையும் கொடுத்தால் அல்லது நீங்கும். இங்க இருக்க ரெண்டும் தானே இருக்க, நீ நிக்கிற ரெண்டுத்துலயும் இந்த ரெண்டும் படைச்சவதான். அவளை வேண்டிக் கொண்டால் அல்லது நீங்கும் என்று உலகேழும் அறைந்திடுவாய் முரசே. இப்போ அரசு ஆணை போல சொல்கிறார். அந்த அரசு ஆணை, அதாவது முதல்ல இருக்கிற பாட்டு நம்ம பாடு தகத் 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 தக தகவென்றாடோமோ என்ற பாட்டுல பாரதி எல்லாரையும் கூட கூப்பிட்டு ஆட சொல்றான். இந்த பாட்டுல வந்து முரசறிந்து எல்லாம் வாங்கடா, நான் நிக்கிறதுக்கு வாங்கடா, இங்க நிறுத்தன கிடக்கிடன்னு அடையறான், எல்லாம் கூட வராங்க பாக்குறான். அந்த இடத்துல அவன் சொல்றான், முரசு அரசு அறைந்திடுவாய் முரசே, சொல்லத்தகுந்த பொருள் அன்று கான். அடுத்து என்ன, இது இதுக்கு மேல சொல்ல முடியாதுங்கிற அர்த்தம். சொல்லத்தகுந்த பொருள் அன்று கான், வார்த்தையால விளக்க முடியுமா? அனிர்வச்சனீயம் என்பார்கள் சம்ஸ்கிருதத்துல. சொல்லத்தகாதது, சொல்ல முடியாதது. இட் இஸ் பியாண்ட் வேர்ட்ஸ், பியாண்ட் த லிமிடேஷன்ஸ் ஆஃப் த வேர்ட்ஸ். The words have got their own limitations, both by its own pronouncements and the usage. இப்ப நீங்க பார்த்தா ஒருத்தர் சொன்னார், இவர் யாரு நான் மறந்து போயிட்டார், ஒரு மிகப்பெரிய அறிஞர், தமிழ் அறிஞர் எழுதார் இல்ல, ஒரு 20ஆம் நூற்றாண்டு பேரு மறந்துட்டேன். எழுதுறார், சொல்லுக்குள்ள the weakness and strength of word என்பது எழுதும்போது, சொல்லுக்கு எந்த அளவு சக்தி இருக்கிறதோ அதே அளவு அந்த சொல்லுக்கு ஒரு பலவீனமும் இருக்கிறது. இப்போ ஒரு காலத்துல இருந்த சொல்லுக்கு அந்த சொல்லினுடைய ஆற்றல், அந்த அந்த ஊர்ல அந்த சொல் எப்படி பயன்படுத்துகிறார் பொறுத்து தானே இருக்கு. இப்ப அந்த சொல் வர வர தேய்ந்து போய் ஒண்ணும் இல்லாத போய், தலைவா என்று சொன்னா யார வேணா சொல்றான், தலைவன் ஒரு சொல்லுக்கு என்ன தலைங்கிறான். நீ அதாவது தமிழ்லயே எப்படி எல்லாம் மாறி எழுது பாரு, வார்த்தைகளுடைய பொருள் அதை மாத்திக்கிறாங்க. நமக்கு பெருமையா சொல்லணும் என்று சொல்லும்போது அதனுடைய பொருள் மாறி போகிறது. அதாவது ராமாயண காலத்துல அரசர்கள் ஆண்ட காலத்துல இருந்த தளபதி என்ற ஒரு சொல் இருந்தா, இப்ப அந்த சொல் அதே அதே பொருள் கொடுக்கிறதா? இல்ல, சொல் மாறி போறது, சொல்லுக்கான பொருள் மாறுகிறது. எல்லாருக்கும் இந்த நாற்றம் என்ற சொல் அதுவாது பரவாயில்ல, நாற்றம் என்பது அது வேற மாதிரி வந்துருது. இப்போ இது போல சொல் தன்னுடைய சூழலினாலே எப்படி ரத்தினங்கள் மாசுபடுகின்றனவோ அதை போல மாசுபட்டு சொற்கள் பொருளிழந்து நிற்கக்கூடிய நேரத்திலே அந்த சொல் ஒரு இலக்கியத்திலே பதிந்து வரும்பொழுது அதனுடைய உண்மையான பொருள் அதை படிக்கக்கூடிய அன்றைய பிரதியிலே இருக்கக்கூடிய அன்றைய காலகட்டத்து வாசகனுக்கு புரியுமா என்பது ஒரு கேள்விக்குறி என்று அந்த அறிஞர் எழுதுகிறார். உண்மைதான். ஆகவே இன்று நாம் பார்க்கும் பொழுது சொல்ல தகுந்த பொருள் அன்று காள், சொல்ல முடியாதுன்னு பாரதி சொல்ல தகுந்த பொருள் அன்று காள். மௌனம் என்பது ஞான வரம். அதாவது மௌனத்தினாலே சொல்லக்கூடியது வேற எதாலையும் சொல்ல முடியாது. அதனால்தான் வந்து தட்சிணாமூர்த்தி கல்லாலின் புடையமர்ந்து நான் மறைவோரார் அங்க முதல் கல்லா, அதாவது வல்லார்களுக்கெல்லாம் கொடுக்குறான். இவனும் பெரிய பெரிய அது அற்புதமான பாடல். அது விளக்க நேரம் இல்லை. அதுல முடிவா என்ன தெரிகிறதுன்னு சொன்னா, முக்கியமான செய்தி வந்து மௌனத்திலே பரிமாற்றம் செய்து கொள்ளப்படுகிறது. சொல்ல தகுந்த பொருள் அன்று காட், இது சம்திங் தேர் பியாண்ட் தட். சொல்ல முடியும், அதுதான் பண்ணிட்டு இருக்கான். சொல்லக்கூடாதுன்னு இல்லை, சொல்ல தகுந்த பொருள் என்று கான் அது சொல்றான். சொல்ல தகுந்த பொருள் என்று கான் என்று சொல்லும் அவர் தனையே. இது எப்படி வந்து ராமானுஜர் மேல நின்று கூவினாரோ அது போல சொல்ல தகுந்த பொருள் அன்று கான். ஆனால் இதை எடுத்து சொல்லுகிறோமே, இந்த முரசறைகிறேனே சொல்லும் அவர் தமையே ஓம் சக்தின்னு சொன்னா அவன் சொல்றான், அல்லல் கெடுத்து அமரர்க்கிணை ஆக்கிடும் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். உன்னுடைய துன்பங்களை எல்லாம் கெடுத்து உன்னை அமர நிலைக்கு ஆளாக்கக்கூடிய அந்த வார்த்தை என்ன தெரியுமா? ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். அதுதான் அவருடைய மிஷன் ஸ்டேட்மெண்ட். அதுதான் அவருடைய பிள்ளையார் சுழிக்கு போடுறதுக்கு பதிலாக ஓம் சக்தின்னு பாரதி எழுதினுடைய உண்மையான பொருள். அதனால்தான் இந்த பாடலுக்கே தலைப்பு ஓம் சக்தி என்று வைத்தார். மறுபடியும் முதல்ல இந்த ஸ்டான்ஸா படிக்கிற, நல்லதும் தீயதும் செய்திடும் சக்தி நலத்தை நமக்கு இழைப்பாள், அல்லது நீங்கும் என்றே உலகேழும் அறைந்திடுவாய் முரசே. சொல்லத்தகுந்த பொருள் என்று கான்,
இங்கு சொல்லும் அவர் தமையே அல்லல் கெடுத்து அமரர்க்கிணையாக்கிடும் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் என்று சொல்கிறார். ஆகவே இதை நாம் புரிந்து கொண்டோம். அடுத்த ஸ்டான்ஸா போலாம். இது ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்டான்ஸ். அடுத்து பார்த்துடலாம் ஸ்கிரீன்ல. நம்புவதே வழி என்ற மறை தன்னை நாம் இன்று நம்பி விட்டோம். இந்த பாடலை பார்க்கலாம். நம்புவதே வழி என்ற மறை தன்னை, மறை ஏன்னு போட்டிருக்கு, அது தப்பு. அது இதுல கொஞ்சம் some spelling mistake is there. நம்புவதே வழி என்ற மறை தன்னை நாம் இன்று நம்பிவிட்டோம். கும்பிட்ட நேரமும் சக்தி என்றால் உனை கும்பிடுவேன் மனமே. அம்புக்கும், அது ஒரு இம் வரணுங்க, அம்புக்கும் தீக்கும் இடத்துக்கும் நோவுக்கும் அச்சம் இல்லாதபடி உம்பர்க்கும் இம்பர்க்கும் வாழ்வு தரும் பதம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். மறுமுறை படிக்கிறேன். நம்புவதே வழி என்ற மறை தன்னை நாம் இன்று நம்பிவிட்டோம். கும்பிட்ட நேரமும் சக்தி என்றால் உனை கும்பிடுவேன் மனமே. அம்புக்கும் தீக்கும் விடத்துக்கும் நோவுக்கும் அச்சம் இல்லாதபடி உம்பர்க்கும் இம்பர்க்கும் வாழ்வு தரும் பதம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். இதுல முக்கியமா பாரதி இதுல பேசக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த நம்பிக்கை. நம்பிக்கை என்ற பாரதியினுடைய, இதை பத்தி நான் நிறைய பேசியிருக்கிறேன். நம்பிக்கையை பத்தி நம்ம சொல்லியிருக்கிறோம். பாரதியினுடைய வரிகளிலே நான் இதை சொல்ல விரும்புகிறேன். பாரதியுடைய கட்டுரையை நாம் இன்னைக்கு பார்க்கணும். சில வரிகளையாவது பார்க்க வேண்டும். அதுல நம்பிக்கை பாரதி என்ன சொல்றான், நீங்க சாதாரண கேள்விப்பட்டிருக்கலாம் ஒரு சொற்றொடர், நம்பிக்கை வேர் ஊன்ற வேண்டும் என்பார்கள். வேர் ஊன்ற வேண்டும், வேர் பிடித்தது என்பார்கள். அப்போ இந்த நம்பிக்கையினுடைய அடிப்படை பாரதிக்கு புரிந்திருக்கிறது. அதான் பக்தியுடையார் காரியத்திற் பதறார் மிகுந்த பொறுமையுடன் வித்து முளைக்கும் தன்மை போல் மெல்லச் செய்து பயனடைவார் என்று பேசுவார். ஏன் அந்த மெல்லச் செய்து பயனடைவார் என்று சொன்னால், அந்த நம்பிக்கை வேரூன்ற வேண்டும். அப்படி வேரூன்றதுக்கு பிறகு அசைக்க முடியாது. சாதாரண கீரை, இந்த எள்ளு செடி இதெல்லாம் இருந்து சொன்னா, இந்த கொத்தமல்லி எல்லாம் இருந்தா அப்படி கையில தூக்கினா வேரோட வந்துடும். அப்படியா சிலை பண்ணுமா, அதுல விட்ட மண்ணெல்லாம் போயிடும், அப்படியே எடுத்துடலாம் அதை. ஆனால் மிகப்பெரிய ஆலமரம் போன்ற விழுதுவிட்ட அந்த மரங்கள் இருக்கின்றனவே, அசைக்க முடியாது. அந்த நம்பிக்கை தேவை என்கிறான் பாரதி. அவன் எழுதுகிறான், நம்பிக்கை உண்டானால் வெற்றி உண்டு. பாரதியினுடைய வரி போட்டு, நம்பிக்கையின் முக்கிய லட்சணம் என்று சொல்றான், இலக்கணம் நம்பிக்கைக்கு. நம்பிக்கை உண்டானால் வெற்றி உண்டு. அந்த நம்பிக்கையின் முக்கிய லட்சணம் என்னவென்றால் விடாமுயற்சி. அதுதான் அந்த முரசு. இந்த பாட்டினுடைய பொருள் அதுதான் அவன் சொல்றான். அம்பிகையினுடைய நினைவிலே கொண்டு நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் விடாமுயற்சி செய்ய வேண்டும். மனத்திற்குள் நிலைத்த நம்பிக்கை இருந்தால் செய்கை தடைப்படுமா? கொஸ்டின் மார்க். பொதுவா இந்த மாதிரி கேள்வி கேட்டு எழுதக்கூடிய பின்னாலே திருவிகா அவர்கள் நிறைய செய்தார்கள். இதை திருவிகாவுடைய எழுத்துக்களை பார்க்கும்போது சின்ன சின்ன சொற்றொடர்கள், இப்படியே முருகன் அல்லது அழகு அல்லது பெண்மை பற்றிய நல்லா சின்ன சின்ன கேள்வி வரும். அதெல்லாம் ஆரம்பம் பாரதி தான். பாரதியுடைய கட்டுரை படித்தால் இன்றைக்கு எழுதக்கூடிய அத்தனை கட்டுரைகள், கதைகள், எழுத்தாளருடைய பின்னணி எல்லாம் பாரதி ஏற்கனவே பண்ணியிருக்கிறான். அது படிச்சு பாருங்க கட்டுரை. அதுதான், மனத்திற்குள் நிலைத்த நம்பிக்கை இருந்தால் செய்கை தடைப்படுமா, முயற்சி தூங்குமா, இடுக்கண் பயமுறுத்துமா. இந்த மாதிரி அடுக்க முடியல சார், யாரு பேருக்கோ சொல்லிட்டு இருக்கோம் நம்ம. இதெல்லாம் இது மாதிரி எழுதக்கூடியதெல்லாம் யாரு என்னன்னா பாரதி கிட்ட இருக்கு. இப்ப எப்படி எழுதாம பாருங்க. விடாமுயற்சி, மனத்துக்குள் நிலைத்த நம்பிக்கை இருந்தால் செய்கை தடைப்படுமா, முயற்சி தூங்குமா, இடுக்கண் பயமுறுத்துமா. இடுக்கண்ணா என்ன அர்த்தம்? இடுக்கண்ணா துன்பம். அதை கேட்ட, எப்படி சார் இடுக்கண் என்ன இடரிலிருந்து வந்ததா என்று கேட்டால், இடருடைய அப்படி இல்லை. கண் என்றால் இடம் என்று ஒரு பொருள் இருக்கிறது. இடருடைய கண் என்றெல்லாம் சொன்னார், அப்படி இல்லை. அதுக்கு பொருள், அது ஒரு தேவாரத்தில் வரக்கூடிய விளக்கம். சில அதுல வரக்கூடிய வார்த்தைகளை விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். ஒரு இடத்துல எழுதியிருக்கார், துன்பம் வந்தால் இடுங்கிய கண் இருக்கும், கண்கள் இடுங்கி இருக்கும். அதாவது வீங்கி இருக்கும். அதான் இடுங்கி இருக்குன்னு சொல்றது இல்லையா, பார்த்திருக்கலாம். அது கண்கள் இப்படி இருக்கும், அழுது அழுது. அந்த இடுங்கிய கண் என்பது இடுங்கிய கண் என்பது இடுக்கண் என்று மாறி இருக்கிறது துன்பம்.
ஆகவே அப்படி ஒரு பொருள் இருக்கு. அது இடுக்கண் பயமுறுத்துமா, உள்ளம் சோறுமா, இவ்வளவு 4 கேள்வி கேட்கிறாரு. உள்ளம் சோறுமா. ராமானுஜர் சோழ நாட்டில் இருக்கும்போது இருந்த காலத்தில் தம் பின்னே தம்மை பிடித்து செல்லும் பொருட்டு குதிரைப்படை வருகிறது என்று கேள்விப்பட்ட பொழுது தம்முடன் வந்த சிஷ்யர்களிடம் சொன்ன மந்திரம் இருக்கிறதே, எனது கோல் ஆடும் பொழுது யமனும் கிட்ட வரமாட்டான் என்று சொன்னார். கொடுமை செய்யும் குற்றமும் என் கோலாடி குறுகப் பெறா என்று சொன்னார் என்பதை எழுதி சுட்டி காட்டுகிறான். ஆகவே நம்பிக்கை என்பதில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான விஷயத்தை பாரதி பல இடங்களிலே சொல்கின்றான். இதுல முக்கியமான விஷயம் நம்பிக்கையை பற்றிய விட இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நாம் இன்றைக்கு கொஞ்சம் விரிவாக நான் சொல்ல இருக்கிறேன். அது என்ன அப்படின்னா, நம்புவதே வழி என்ற மறை தன்னை நாம் இன்று நம்பிவிட்டோம். இப்ப இதுல நம்பிக்கை என்பதை பற்றி பாரதி எழுதி சொன்ன பாரதி என்ன சொல்கிறான்? மறை தன்னை நம்ப வேண்டும் என்கிறான். வேதத்தை நம்ப வேண்டும் என்கிறான். இங்க மறை என்பது வேதத்தை குறிக்கிறது. வேதத்தை பற்றி பாரதி பல இடங்களிலே பலவாறாக எழுதியிருக்கிறார். நம்புவதே வழி என்ற மறை தின்னை நாம் இன்று நம்பிவிட்டோம். கும்பிட்ட நேரமும் சக்தி என்றால் உனை கும்பிடுவேன் மனமே. இதுக்கு பின்னாடி வரலாம் அப்புறம். மறை தன்னை என்று சொல்கிறானே, இந்த மறை எப்படி வருகிறது? எங்கிருந்து இந்த வேத அறிமுகம் நமக்கு கிடைக்கிறது என்று பார்த்தால், ஒரு புத்தகத்துல ஒரு ஒரு ஆராய்ச்சி கட்டுரை அதுல படிக்கும்பொழுது நமக்கு தெரிகிறது. எந்த ஒரு இடம் படிக்கிறேன், உங்களுக்கு படித்து காட்டுகிறேன். ஆஹ், இதுல பாரதி பாரதி தன்னுடைய வேதத்தை பற்றி வேதம் புதுமை செய்து எழுதினான். இன்னொன்று சொல்லுகிறேன் உங்களுக்கு. அதாவது பாரதியினுடைய புதிய ஆத்திசூடி, நான் இதை நடத்தும் போதே சொன்னேன். புதிய ஆத்திசூடி என்பது பாரதியினுடைய கவிதையினுடைய பொருளடக்கம் போல இருக்கிறது. பாரதி எதெல்லாம் பத்தி தன் திங்க் பண்ணானோ அந்த கருத்துக்களுடைய பொருளடக்கம் போல இருக்கிறது. அதுல வேதம் புதுமை செய் என்பான். இந்த வேதத்தை பற்றிய இந்த எண்ணம் இருக்கிறதே, இது பாரதிக்கு எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால், ஆஹ், அவரை அந்த ஆராய்ச்சியில பாரதி 1910 முதல் 1920, 10லேருந்து ஒரு 20 வச்சுக்கலாம், 1920 அதுவரை, அதனோட 1920 பிகினிங் வரைக்கும் அவர் புதுச்சேரியில அரவிந்த ஆசிரமத்தில் இருக்கிறார். அதை பற்றிய விவரங்கள் அவர் எழுதுகிறார். ஸ்ரீ அரவிந்தர் மாலை சுமார் 7 மணிக்கு பிறகே தம் அறையை விட்டு வெளியே வந்து நண்பர்களை வரவேற்பது வழக்கம். அத்தியாவசியமான காலங்களில் பாரதியார், ஸ்ரீனிவாசாச்சாரியார் போன்ற ஆப்த நண்பர்கள் எந்த வேளையிலும் அவரை போய் பார்க்கலாம். சுப்பிரமணிய பாரதியார் ஸ்ரீ அரவிந்தரிடத்தில் ரிக்வேதம் கற்றார் என்ற ஒரு செய்தி இருக்கிறது. இது தீவ கபாலி சாஸ்திரியார் என்று ஒருவர். அவர் பாரதியார் எப்படி கற்றார் என்பதை விளக்கமாக, தெளிவாக ஒரு ஆங்கில கட்டுரையில் எழுதியிருக்கிறார். அது அரவிந்த ஆசிரமத்தினுடைய வெளியீடான அருள்வழி என்ற இதழிலே தமிழாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இதை கூட பார்க்கலாம். அரவிந்த லைப்ரரியில போனா இருக்கு. இது எப்படி எப்படி கற்றுக்கொண்டார் என்பதை. அதுல அவர் எழுதுறார், புதுவை சேர்ந்ததும் நான் கவி பாரதியாரின் இல்லத்திற்கு அழைத்து செல்லப்பட்டேன். அச்சமயம் அவர் கபாலி சாஸ்திரி எழுதுறார், அச்சமயம் அவர் ஈஸ்வரன் தர்மராஜா கோயில் தெருவில் வசித்து வந்தார். நான் சென்றதும் அவருடைய சிறிய மகள் என்னை மேல் மாடிக்கு அழைத்துச் சென்றாள். அங்கே இந்த ஜென்மத்தில் ஜெயமுண்டு பயமில்லை மனமே என்று பாரதியார் பாடிக்கொண்டிருக்கிறார். இங்க ஈஸ்வரன் தர்மராஜா தெருல மாடியில பெரிய பொண்ணு தான் பாரதியாருடைய பெரிய பொண்ணு இது காசியில வீட்டுல இருக்கா, இங்க இல்ல. கூட கூட சின்ன பெண் தான் பாரதியோட கூட அவருடைய புதுச்சேரி வாசத்திலே இருக்கிறாள் சகுந்தலா. ஆகவே இங்க அவர் பாடுகிறார், திடீரென்று அவர் பாடுகிறார், குகனே பரமன் மகனே குகையில் வளரும் கனலே என்று பாரதியார் பாடுகிறார்னு கபாலி சாஸ்திரி எழுதி சொல்றார். குகனே பரமன் மகனே குகையில் வளரும் கனலே என்று பாடுகிறார். பாரதியாருக்கு சமஸ்கிருதம் தெரியும். அவர் அதை காசியிலே பயின்றிருக்கிறார் என்பதும் நான் அறிந்ததுதான். ஆனால் மனித இதயத்தில் வளரும் கனல் என்ற இந்த வேத கருத்தை வெளியிடும் அளவுக்கு அவருக்கு ஆழ்ந்த வேத அறிவு உண்டு என்பது எனக்கு தெரியாது.
அதாவது மனத்தில் வளரும் கனல் குகன் என்ற அந்த வார்த்தை இருக்கிறதே, அது வேத சொல்லாக வருகிறது. அந்த அளவு பாரதிக்கு வேத அனுபவம் இருக்கிறதா என்று தெரியாது என்று எழுதுகிறார். அதன் பிறகு எழுதுகிறார், அரவிந்த் கோஷிடம் 200 சூக்தங்களை, சுக்தம் என்றார் ரிக்குகள் என்று சொன்னாரா தெரியல எழுதுகிறார். சுக்தம் வேற ரிக் வேற, ஏதோ சொல்ல 200 ரிக்குகளை அல்லது சூக்தங்களை படித்திருக்கிறேன் என்றார். யாரு? பாரதியார் இவர்கிட்ட சொல்றாரு. வேத கடவுளை பற்றியும் சூக்தங்களை பற்றியும் பொதுவான அறிவையும் ஞானத்தையும் தாம் ஸ்ரீ அரவிந்தரிடமிருந்தே தெரிந்து கொண்டதாக பாரதியார் என்னிடம் கூறினார். பின்னாளில் அவர் சில அக்னி சூக்தங்களை தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார் என்பது இந்த செய்தி. ஒரு ஒரு ஆய்வு கட்டுரையிலிருந்து இதை நான் படித்த காரணம் என்ன அப்படின்னா, பாரதியார் எதை செய்தாலும் அதிலே முழுதாக அந்த அந்த விஷயத்தை தெரிந்து கொண்டுதான் செய்திருக்கிறார். அவர் தெரியாதைக்கு பண்ணல. அது ரொம்ப முக்கியமான செய்தி. என்ன அப்படின்னா, இருக்கிற நேரத்துல பாரதி பாண்டிச்சேரியில பாருங்க, இருக்கிற நேரத்துல நான் ஏற்கனவே தெரிந்து கொண்ட சமஸ்கிருத அறிவோடு அரவிந்தர் போன்ற ஒரு மகானோடு பயின்று வேதத்தை கற்றுக்கொள்கிறார். அதை கற்றுக்கொண்ட வேதத்தை அவர் ஆஹ், தன்னுடைய எண்ணத்திலே இருத்துக் கொண்டு அதை இந்த நாட்டுக்கு எப்படி உதவ வேண்டும் என்பதை பற்றி அவர் எழுதுகிறார். அதையும் உங்களுக்கு நான் படித்து காட்டுகிறேன். இதுவும் ரொம்ப முக்கியமான செய்தி. இதெல்லாம் பாரதியுடைய இந்த செய்திகள் எல்லாம் யாரும் சொல்றது கிடையாது. நாம் எங்காவது பதிவு செய்யாக வேண்டும். பாரதி வேத ரிஷிகளின் கவிதை என்று எழுதியிருக்கிறார். அதை இன்னொரு காலத்துல பார்க்க இருக்கிறோம். வேத ரிஷிகளின் கவிதை என்ற அந்த பாடலே பார்க்க இருக்கிறோம். அவர் தமிழ் எழுதுறார். தமிழர்களுக்கு, இந்துக்களுக்குன்னு பாரதி எழுதுறார், கட்டுரையில் எழுதுகிறார். வேதங்களே இந்து மதத்திற்கு ஆதாரம் என்பதை சொற்சுருக்கத்திலே பதிய வைக்கிறார் பாரத்தை. ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்ல பாரதி வேதத்தை பத்தி எடுத்து சொல்றார். இது ரொம்ப இதெல்லாம் நீங்க எழுதி வச்சுக்கணும், தெரியணும். அவர் ஒரே ஒரு சென்டென்ஸ்ல எழுதுறார். இந்துக்கள் யார்? வேதத்தை நம்புவோர். அவ்வளவுதான், பினிஷ். இன்றைக்கு பல இடங்கள்ல யார் இந்து என்ற கேள்வி வருகிறது. இது சனாதனம் என்றெல்லாம் கேள்வி வருகிறது. இது பாரதியுடைய வரிகளிலே போய் பார்த்தால், பாரதியை படிக்கக்கூடிய மாணவன் என்ற நிலையிலே நான் பாரதி சொல்ல எடுத்து வைத்து பார்க்கிறேன். அவன் எழுதுகிறான், இந்துக்கள் யார் என்று கேட்டால் வேதத்தை நம்புவோர். மத வழியில் இந்துக்களுக்கு சொன்னதையே மொழி வழியில் தமிழருக்கு பாரதி கூறுகிறார். மத வழியில் எப்படி இருக்காரு தமிழ்ல கூறுறான். அது எழுதுறான் பாரதி. வேதத்தை நம்பு என்று எழுதுகிறார் ஒரு இடத்துல. இன்னொரு இடத்துல தெய்வ பக்தி உள்ளோர் வேதத்தை நம்ப வேண்டும் என்று எழுதுகிறார். அதாவது நம்புவதே வழி என்ற மறைதன்னை நாம் இன்று நம்பிவிட்டோம். அதனுடைய பொருளை சரியா நாம் புரிஞ்சுக்கணும். அதனாலதான் இந்த இடத்த நான் குறிப்பா சொல்றேன். டேக்ஸ் டைம். எழுதுறார், தெய்வ பக்தியுள்ளோர் வேதத்தை நம்ப வேண்டும் என்று சொல்லிட்டு, தமிழா தெய்வத்தை நம்பு, பயப்படாதே, உனக்கு நல்ல காலம் வருகின்றது. தமிழா ஜாதி வேற்றுமைகளை வளர்க்காதே, ஜாதி இரண்டொழிய வேறில்லை என்ற பழந்தமிழ் வாக்கியத்தை வேதமாக கொள் என்று பாரதி வேதத்திலே இருக்கக்கூடிய சொல்லையும் இங்கே இருக்கக்கூடிய ஔவையுடைய தமிழையும் சேர்த்து தமிழை நோக்கி ஒரு பெரிய கட்டுரை எழுதுகிறார். அதுல எழுதுறாரு, தமிழா வேதத்தை நம்பு, தமிழ்நாட்டிலே சாஸ்திரங்கள் இல்லை, உண்மையான சாஸ்திரங்களை வளர்க்காமல் இருப்பனவற்றை மறந்துவிட்டு தமிழ்நாட்டு தமிழ்நாட்டு மக்கள் பொய்க் கதைகளை மூடரிடம் காட்டி வயிறு பிழைத்து வருகிறார்கள் என்று கூறுகிறார். இப்ப வேதத்தினுடைய உண்மையான பொருளை இங்கே எடுத்து கூறாமல் பிறரை ஆஹ், பிறரை குற்றம் சொல்கிறார்களே என்றும் பாரதியாருக்கு கவலை இருக்கிறது. வேத வழி வேறு, வேத வழியே வேத வழியே வழி, வேறு வழி இல்லை என்று எழுதுகிறார், கட்டுரையில் எழுதுகிறார். நம்புவதே வழி என்ற மறைதன்னை நாம் இன்று நம்பிவிட்டோம் என்ற சொற்களை கோத்து எழுத கவிதையில இருக்கிற பாரதியார் கட்டுரையிலே வேத வழியே வழி, வேறு வழி இல்லை, வேதம் என்று சொன்னால் பாவம் போகும் என்று ஒரு இடத்துல சொல்கிறார்.
அதாவது தராசு, அதை பத்தி எல்லாம் பேசணும். தராசு, சித்தக்கடல், பாரதியினுடைய கட்டுரைகள் பல இருக்கின்றன. தமிழிலிருந்து பூமண்டத்தில் உள்ள பாஷைகள் எல்லாம் பிறந்து நிற்பதாக கூவின மாத்திரத்தாலேயே ஒருவன் தமிழ் அபிமானியாக மாட்டான். பாரதி, எங்க மொழிதான் மூத்த மொழி, இது உலகத்திலே வேற எதுவும் கிடையாதுன்னு சொன்னதுனாலேயே ஒருவன் தமிழ் அபிமானியாக மாட்டான். தமிழில் அபிமானம் உள்ளவன் இந்து தர்மத்தை கை கொண்டு நிற்பவன். அதுவே தமிழ் அபிமானியை சோதிக்கும் வழி. ஏனென்றால் தேவாரத்திலும், திருவாசகத்திலும், திருவாய்மொழியிலும், திருக்குறளிலும், கம்பராமாயணத்திலும் அன்பு கொள்ளாதவனுக்கு தமிழ் அபிமானம் உண்மையிலே பிறக்க நியாயமில்லை. மேற்படி நூல்களை நன்றாக உணர்ந்தவன் இந்து தர்மத்தாலேயே இந்த உலகம் நிலை பெற்று நிற்கும் என்பதை அறிவான். சர்வ தர்மங்களுக்கும் இந்து தர்மமே நிலை என்று நிறுத்தினால் ஆந்திரர், கன்னடர், மராட்டியர், இந்துஸ்தானிகள், குஜராத்திகள், வங்காளிகள், தமிழர், மலையாளர் எல்லோருக்கும் நல்ல காலம் பிறக்கும். ஆகவே சொல்கிறது வேதம், வேத வழியே வழி, வேறு வழியில்லை. கடல் போல ஒலிக்குது வேதம், பூமிமிசை என்பது வேள்வித்தீ பாடல்களுடைய ஒன்று என்றும் நினைவு வருகிறது. இப்படிலாம் விரிவாக எழுதுகிறார் பாரதியார். இதை பற்றி நாம் பேச வேண்டும், இதை பற்றி எடுத்து சொல்ல வேண்டும். இப்போ பாரதி என்ன நினைக்கிறார், இந்த ஓம் சக்தி பாடல்ல முதல்ல ஃபர்ஸ்ட் நெஞ்சுக்கு நீதி, அதுல இறைவனுடைய அடிகளை சொல்லுகிறான். அடுத்தது அவள் செய்யக்கூடிய விஷயங்கள் நல்லது தீயது ரெண்டுத்துல இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல் எப்படி இருக்கிறது, இதிலிருந்து நன்மை பிறக்கும் என்று பேசுகிறான். மூன்றாவது ஸ்டான்ஸால நம்புவதே வழி என்ற மறை தன்னை நாம் இன்று நம்பிவிட்டோம். கும்பிட்ட நேரமும் சக்தி என்றால் உனை கும்பிடுவேன் மனமே. இது அடுத்த லைன் ஈஸியா புரியுது. மனமே, இதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது மனம் ஒருமைப்பட்டு தொழுவதுதான் கும்பிடுதல். கும்பிடுதல் என்பதற்கு என்ன பொருள் என்று சொன்னால், மனம் ஒருமைப்பட்டு அப்படி கூட வேண்டும், அதுதான் கும்பிடுதல். அப்ப இந்த விஷயத்திலே மனம் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என்று பாரதி பேசுகிறான். அடுத்த லைன் இருக்கு, அதுவும் ரொம்ப முக்கியம். அம்புக்கும் தீக்கும் விடத்துக்கும் நோவுக்கும் அச்சம் இல்லாதபடி உம்பர்க்கும் இம்பர்க்கும் வாழ்வு தரும் பதம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். இங்க என்ன பண்றா, அம்புக்கும் தீக்கும் விடத்துக்கும் நோவுக்கும் அச்சம் இல்லாதபடி என்று 4 குறிக்கிறார். இதை உரையாசிரியர்கள், இப்போ பாரதிக்கு உரை பல பேர்கள் கொஞ்சம் தவறாகவே எழுதியிருக்கிறார்கள். தவறு என்று சொல்ல முடியாதவர்கள் புரிந்த அளவு எழுதியிருக்கிறார்கள். நான் தவறு என்று சொல்ல மாட்டேன், அப்படியே வைத்துக்கலாம். பொதுவா இப்ப 4 விஷயத்துக்கு அச்சம் இல்லாதபடி என்று பாரதி எழுதுகிறான். என்ன எழுதுறான், அம்புக்கும் தீக்கும் விடத்துக்கும் நோவுக்கும் என்று எழுதுகிறான். இதுல ஒரு உரையாசிரியர் எழுதுகிறார், அம்புக்கு என்றால் ஆயுதங்கள், தீ என்றால் நெருப்பு, விடம் என்றால் பாய்சன் விஷம், நோவென்றால் நோய்கள். இதிலிருந்து அச்சம் இல்லை, இதை பற்றி அச்சம் இல்லாதபடி நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் உம்பர்க்கும் இம்பர்க்கும் வாழ்வு தரும் பதம். உனக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்கக்கூடிய மனிதர்கள் தேவர்கள் ஆகிய இருவருக்கும் வாழ்வு தரக்கூடிய பதம். பதம்னா சொல், அந்த பதம் தாள் என்றும் வைத்துக் கொள்ளலாம். அந்த பதம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். இந்த ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் என்று சொன்னால் அது இந்த 4 விஷயத்திலிருந்து இருக்கக்கூடிய அச்சத்தை நீக்கிவிடும் என்று. அதை கொஞ்சம் உள்ள போய் பார்க்கலாம். முதலாவது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி, இன்றைய தினம் கவனமா பார்த்தா, அம்புக்கும் என்று சொன்னால் அது அம்பு என்பது இந்த விடக்கூடிய அம்பு இல்ல. அம்பு என்றால் தமிழ்ல தண்ணீர் என்று ஒரு பொருள் இருக்கிறது, அதுதான் நம்ம இங்க எடுத்துக்கணும். நீர் என்ற பொருள் இருக்கு. அம்பு என்று சொன்னால், அம்புக்கும் என்று சொன்னால் அப்பு என்றும் சொல்வார்கள், அம்பு என்றும் சொல்வார்கள். அதுக்கு நிறைய வியாக்கியானம் இருக்கிறது, நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அகராதியை பார்த்தாலே தெரியும். தமிழ் அகராதியை பார்த்தாலே அம்பு என்றால் அது தண்ணீர் என்ற பொருள் இருக்கிறது. அப்போ தண்ணீர், நெருப்பு, விஷம், நோவு. இந்த நோவு என்பதற்கும் நாம் தவறாக பொருள் சொல்லக்கூடாது, நோய் என்று சொல்லக்கூடாது. நோய் வேறு, நோவு வேறு. நோவு என்பது துன்பம், தலை நோவு என்கிறார், தலைவலி என்கிறார். தலைவலி என்பது நோவு, அது எதுக்கான அந்த நோவு இருக்கலாம். நொந்தான், அவன் நோவிலே நொந்து கொண்டு, இங்கதான் ரூட் வேர்டு அது, அதுதான் நோதல். நோதல் என்று சொன்னால், இதற்காக நோவதோ என்று சொன்னால் அது உடல் மட்டுமல்ல உள்ளத்தையும் குறிக்கும்.
ஆகவே அதை நோய் என்று சொல்லக்கூடாது. நோய் வேறு, நோவு. அப்ப நோவு என்பது பொது சொல்லாக விளங்குகிறது, துன்பத்தை குறிக்கிறது. அப்ப நம்ம எப்படி புரிந்து கொள்ளணும்? அம்புக்கும் என்றால் நீர், தீ என்றால் நெருப்பு, விஷம் என்றால் பாய்சன் என்று சொல்லுமே விடம், அது சரியா இருக்கிறது. நோவு என்று சொன்னால் துன்பம். இன்னொரு கேள்வி வருகிறது, இந்த உம்பர்க்கும் இம்பர்க்கும் வாழ்வு தரும் பதம். இப்ப இந்த உம்பர்க்கும் உம்பர் என்று சொன்னால் தேவர்கள், தேவர்கள் அமரர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு மரணம் கிடையாது. எனவே மரணத்தை பற்றிய அச்சம் என்பது இதில் முடித்து விடக்கூடாது. ஏனென்று சொன்னால் தேவர்களுக்கு மரணத்தை பற்றிய அச்சம் இல்லை, அவர்கள் மரணம் கிடையாது. இந்த மரணம் இல்லாதவன் கூட இந்த 4 விஷயத்துக்கு அச்சப்படுகிறான் என்று பாரதி இதுல குறிக்கிறான் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்ப என்ன, முதல் இரண்டாக இருக்கக்கூடியது நீர், நெருப்பு. இந்த நீர் நெருப்பு இரண்டும் இருக்கிறதே, அது இயற்கை. இந்த இயற்கை யாரும் தடுக்க முடியாது. ஒரு சுனாமி வருதுன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது, அதுக்கு அச்சப்பட்டு தான் ஆக வேண்டும். அது மாதிரி நெருப்பு, பெரு நெருப்பு, ஊழித்தீ என்கிறார். அந்த ஊழித்தீ வரும்போது ஒண்ணுமே பண்ண முடியாது, அது ஊழி வெள்ளம் வரும்போது ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அந்த நேரத்திலும் கூட அச்சம் இல்லாதபடி, இது சாதாரண ஒரு பாட்டுல பாரதி பாடுற, பண்டார பாட்டுல பாடுறான், உச்சி மீது வான் இடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பது இல்லையே. யோசிச்சு பார்க்கணும். மேல ஒரு நம்ம பார்த்தது இல்ல, பட் வார் ஏர்பிளைன்ஸ் அந்த இடி மாதிரி மேல போகும். போர்க்காலங்களிலே எல்லாம் அதை பற்றி விரிவாக எழுதிய கட்டுரைகள் நான் படித்திருக்கிறேன். ஒன்றும் இல்லை, ரொம்ப சம் பிளேசஸ் லைக் இந்த பக்கம் தாம்பரம் தாண்டி சில இடங்கள்ல சில வாட்டி ஏர் இந்த ட்ரெயின் நடக்கும். பெருங்குளத்தூர் ஏரியாவில் நான் இருக்கும்போது ஒரு முறை, இப்போ ஜனவரி 26ல ஏதோ ஒரு அது அது மாதிரி ஏதோ ஒரு ஏர்ஃபோர்ஸ் டிஸ்பிளே ஏதோ பண்றதுக்கு ட்ரைனிங் அங்க ட்ரையல் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கும் மேல ஒரு விமானம் போகும், ஒவ்வொன்று போகும். அப்படியே நடுங்கி போயிடும் உடம்பு, ஒண்ணுமே பண்ண முடியாது. மெனி பீப்புள் ஹேவ் பக்கத்துல இருக்கவங்களை ஃபோன் பண்ணி பண்ணி அதுக்கப்புறம் தே ஹர்ட் த நியூஸ் தட் இட் இஸ் அ ட்ரைனிங், நத்திங் டு ஃபியர் அபவுட் இட் அப்படின்னு ஒரு ஒரு நிகழ்வு நடந்து எனக்கு ஞாபகம் இருக்கு. அது போல உச்சி மீது வான் இடிந்து விழுகின்ற போதிலும், யோசிச்சு பாருங்க, மேலே விழுந்தா என்ன பண்ண முடியும்? டுடே வி டாக்கிங் அபவுட் நடுவில் நடந்து உலக அளவில் பார்க்கும்பொழுது வெவ்வேறு கண்ட்ரியில இது நடக்கிறது, கீழே பூமுகம் வருது, விடிஞ்சு விழுறது. ஆகவே இயற்கை உபாதைகள் நடக்கும்பொழுது அச்சமில்லாதபடி என்று ரெண்டு சொல்றான். என்ன? ஒன்று நீர், இன்னொன்று நெருப்பு. இதுதான் முக்கியம், இதிலிருந்து அச்சமில்லாதபடி. இரண்டாவது என்னன்னு சொன்னா, ஒன்று விடம், இன்னொன்று நோவு. இதற்கான அளவுகோல் என்ன என்று சொன்னால், எப்பொழுது எல்லை மீறப்படுகிறதோ, அளவுகள் மீறப்படுகிறதோ, அப்போ இந்த ரெண்டும் வருது. இது எப்படி சார் சொல்லி விளக்குவீங்க? விடம் என்று சொன்னால், அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு என்று சொல்கிறோம். அப்ப விடம் என்பதற்கான தனியான குணம் என்ன? எது எது ஒரு விடமாக மாறுகிறது? எதுவுமே விடம் கிடையாது, எதுவுமே விஷம் கிடையாது. விடத்துக்கும் என்று சொன்னால் அது உயிரை கொல்லக்கூடிய விடமாக எப்போது மாறும் என்று சொன்னால், அளவிலே அதிகமாகும் போது, எல்லையை தாண்டும் போது. அப்ப பாரதி நினைக்கிறான், இதையும் நான் சொல்ல வேணும். அதனால தான் செலக்ட் பண்றான் அந்த 4 வேர்டை. இல்லைன்னா சும்மா ஏதோ ஒரு 4 விஷயத்துக்கு அச்சம் இல்லாத இரு இன்னும் சொல்லல. அவன் காரணத்தோடு சொல்கிறான். என்ன காரணம்? இதுதான் காரணம். இந்த விடத்துக்கும் என்று சொன்னால், இப்போ எல்லை மீறுகிறது. இப்போ பணிவு ஒரு காலத்துல குறிப்பா சொல்லணும்னா, இந்த விஷயம்தான் பாரதி புதிய ஆத்திசூடி எழுதினதுக்கு கூட இதுதான் அடிப்படையான காரணம். ஏன்னா அவனை போன்று ஔவை பிராட்டியை நேசித்தவர்களோ, வாசித்தவர்களோ, போற்றியவர்களோ கிடையாது. ஔவையை குறிப்பிட்டுக் கொண்டே இருப்பான். இன்னும் கேட்டா ஔவை போன்ற ஒரு ஞானி யாருமே பார்க்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு பேராற்றல் படைத்த ஔவையார், அவருடைய எழுத்துக்களை எல்லாம் பேணி படித்தவன், கட்டுரையில் நிறைய எழுதுறான். என்றாலும் புதிய ஆத்திசூடி என்ன சொன்னான்னா, சில விஷயங்கள் எல்லை கடந்து பணிவு என்பது எல்லோருக்கும் நன்றாம் பணிதல் அவற்றும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து என்று குறளாசான் பேசுகிறார். ஆனா இந்த பணிவு இந்த காலத்துல தேவையில்லை. போர்த்தொழில் பழகு என்று சொல்கிறார், ரௌத்திரம் பழகு என்று சொல்லுகிறார், எங்கெல்லாம் அச்சம் தவிர் என்று சொல்கிறார். அப்ப எங்கெல்லாம் இதன் மாறுதல் கொண்டு வருகிறானோ, அப்போ இந்த அளவீடுகளையும், எங்கெல்லாம் அடிமைப்பட்டு இருக்கக்கூடிய நாட்டிலே இருக்கக்கூடிய மக்கள் எல்லையை தாண்ட வேண்டும் என்று சொல்கிறானோ, அதெல்லாம் அதில் வருகிறது. அப்ப விடத்துக்கம் என்று சொன்னால்
தாண்டக்கூடிய நேரத்தில் தாண்டித்தான் ஆக வேண்டும். அது விடமாக மாறலாம். இந்த போர்க்கோலம் தேவை கிடையாது. உயிர் வதை என்பது தவறுதான் இல்லையா? உயிர்களிடத்து அன்பு வேண்டும். தெய்வம் உண்மை என்று தானறிதல் வேண்டும். வைரமுடைய நெஞ்சு வேண்டும். இது வாழும் முறைமை அடி பாப்பா என்று பாடிய பாரதி அன்பை சொல்லாமல் இருப்பானோ? செய்க தவம் செய்க தவம் சொன்னானே. அன்பிற் சிறந்த தவம் இல்லை என்று சொன்ன பாரதி இங்க எடுத்து ஆளை அடிடா, சண்டை போடுங்கிறான். என்ன சார் இது வித்தியாசமா இருக்கு? வாட் இஸ் திஸ் டிஃபரன்ஸ்? அதுதான் வாழ்க்கையினுடைய நல்லதும் அல்லதும் ஒன்றாக கொடுக்கக்கூடிய சில சக்தி இந்த நலத்தை உங்க எனக்கு இழைத்துக் கொண்டிருக்கிறாள். ஒரு தீயதை அழிக்கணும் சொன்னா சில விஷயத்தை செய்துதான் ஆக வேண்டும். அது சொல்றான், விடத்துக்கும் அது மாதிரி நோவுக்கும் துன்பம் என்பது இப்ப எல்லாருக்கும் ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருந்துட்டே இருக்கு. இந்த டிஸ்கம்ஃபர்ட் இட் கோஸ். எல்லாருக்கும் பிளட் ப்ரெஷர் இருக்கு. ஒரு ப்ரெஷர் இல்லைன்னா பிளட்டே ஓடாது. அப்புறம் வேற எதுவும் வேணும் இல்லையா? அது எல்லாத்துக்கும் ஒரு சுகர் இல்லாத போச்சுன்னா போச்சு. அது இப்படியே தாங்கி போயிடறான். வாயில சாக்லேட் போட்டுக்கிறான். கூட 2 சாக்லேட் போட்டு சுகர் இது ஐஸ்கிரீமும் சாப்பிட்டா ஏறிடுறது. அப்புறம் இறங்குது. மனித வாழ்க்கையே இந்த அளவு நிலை தானே இருக்கிறது. யோசிச்சு பாருங்க. எப்படிப்பட்ட ஒரு ஒரு சொல்லை போட்டிருக்கிறான். வாழ்க்கையினுடைய மிகச்சிறந்த பின்னணிகளையும் வாழ்க்கையினுடைய இன்றியமையாத சூழல்களையும் எண்ணி எண்ணி பார்க்கக்கூடிய ஒரு இலக்கிய சொல்லை என்றோ பாரதி அங்கே பெய்திருக்கிறார். விடத்துக்கும் நோவுக்கும் ரெண்டுமே அளவு அளவுதான். எங்கெல்லாம் அளவு மீறப்பட்டதோ அங்கெல்லாம் அது விடமாகவும் நோவாகவும் மாறும். ஆனால் எங்கெல்லாம் அந்த அளவு தேவைப்பட நேரத்திலே அது மீறாமல் இருக்கப்படுகிறதோ அங்கே அடிமை வாழ்வு தாழ்வுற்று வறுமை மிஞ்சி தரிகட்டு நிற்க வேண்டிய நிலை இருக்கிறது என்பதை குறிப்பாலே உணர்த்துகிற வார்த்தை அவங்களுக்கு தெரியவில்லையா? அதைத்தான் யோசித்து பார்க்கணும். இதெல்லாம் யோசிக்கிறது வாய்ப்பு இருக்கிறதா என்று சொன்னால் அதுதான் கிஃப்ட்டை திறந்து பார்க்கறது. இன்னைக்கு நான் அவங்க சொன்னது மேல இருக்கக்கூடிய வந்த உடனே ஆஹா அழகா அனுபவிக்கலாம். ஆஹா எவ்வளவு அழகா கொடுத்துருக்காங்க. மேல என் மேல போட்டுருங்க. யாரு கொடுத்துருக்கான்னு போட்டுருங்க. அதெல்லாம் பார்க்கணும். ஆனால் அதோடு நின்று விடாமல் உள்ளே பிரித்து பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது அம்புக்கும் தீக்கும் விடத்துக்கும் நோவுக்கும் அச்சம் இல்லாதபடி. அதனால்தான் என்ன சொன்னா, உம்பர்க்கும் இம்பர்க்கும். உம்பர்னா தேவர், இம்பர்னா இங்க இருக்கிறவர். இது உனக்கு மட்டும் இல்லப்பா, இது இயற்கையினுடைய வரையறை. இது இயற்கை சொன்ன விஷயம். அந்த விஷயத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சொல்றான், உம்பர்க்கும் இம்பர்க்கும் வாழ்வு தரும் பதம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். இதுதான் வாழ்க்கை தரும். உனக்கு இது வாழ்க்கை உயிர் தரும் என்று சொல்லல. வாழ்வே இதுதான். நீ வாழ்கிறாய் என்று சொன்னால் அச்சமிட்டு இருக்கக்கூடிய நாட்கள் தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ரொம்ப பாப்புலர் இது உண்டு. வீரன் ஒரு முறைதான் சாகிறான், கோழை செத்துக்கொண்டே இருக்கிறான் என்பது ஒரு ஆங்கில பழமொழி. ஆகவே வாழ்வு என்பதே அச்சமில்லாத நிலையில இருக்கக்கூடியதான் வாழ்வு. ஆகவே அதை சொல்லுகிறான். மறுபடியும் அதை படிக்கிறேன் உங்களுக்கு. நம்புவதே வழி என்ற மறை தன்னை நாம் இன்று நம்பிவிட்டோம். இந்த நம்பிக்கை எப்படி சொல்றான் பாருங்க. 2 வார்த்தை வைக்கிறான். நம்புவதே வழி என்ற மறை தன்னை நாம் இன்று நம்பிவிட்டோம். கும்பிட்டென் நேரமும் சக்தி என்றால் முனை கும்பிடுவேன் மனமே. அம்புக்கும் தீக்கும் விடத்துக்கும் நோவுக்கும் அச்சமில்லாதபடி பர்க்கும் இம்பர்க்கும் வாழ்வு தரும் பதம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். நானும் சொல்லி பார்த்துக்கிறேன் அப்பப்போ. எப்பாவது கொஞ்சம் மனம் சோர்ந்து இருக்கிற நேரத்துல ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு தெம்பு வரும். நாங்க அந்த காலத்துல நான் என்னுடைய நண்பர் இசைக்கு ரமணன் சுப்பு நாங்கெல்லாம் இதுல பெசன் நகர் பீச்சில் சுத்தின்னு இருப்போம். ஏதாவது கவிதை எல்லாம் பாடிட்டு. அப்ப சாயந்தரம் 7 மணி 8 மணிக்கு யாரும் கும்பல் இருக்காது. இல்லைன்னா யாராவது சொல்லுவாங்க ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் அப்படின்னு கடற்கரையில் நாங்க சொல்லி பார்த்துப்போம். ரீக்ரியேட்டிங் த ஐடியா ஆஃப் பாரதி. ஓகே, மறுபடியும் எல்லாம் நினைவுக்கு வருது. வாட் அ கிரேட் வேர்ட். சாதாரண தமிழ் வார்த்தை என்று தள்ள முடியுமா? சொல்லுங்கள் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். வணக்கம்.